5 நாள் ஜெயிலில் இருந்தேன். காடாளு மாதம் நாடாளு மாதம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம், வெளியால் வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட வீடியோ ரெக்கார்ட். உரிய சட்டவாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். போலீஸாக இருந்தாலும் சேம் டைம் வந்து இதே தான் செய்திருப்பேன். இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருந்தால் நீங்கள் டக்ளஸ் ஆளாண்டு இப்போ எனக்கு குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சனா. நோ ப்ராப்ளம், வருத்தம் ஒன்றும் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றும் இல்லை. 5 நாள் ஜெயிலில் இருந்தேன். காடாளு மாதம் நாடாளு மாதம் வந்து இப்போ நாடாளு மாதம். அப்படி வசதி அதோட நல்ல சந்தோஷமாக இருக்கேன். நோ ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் சீக்ரெட் விஷயம் அவ்வளோதான். நான் சொல்லி போடுவோம், எல்லாருக்கும் பயம். பரவாயில்ல, நான் ஒன்று சொல்லாமல் இருக்கிறேன். சில ரெக்கார்டிங்கள் இருக்குது, உங்களுக்கு போட்டு காட்டலாம் சில ரெக்கார்டிங்கெல்லாம். பட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம், வெளியால் வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட வீடியோ ரெக்கார்ட். அது வந்து கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணேன். அதோட அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் நினைக்கிறேன். பெர்மிஷன் எடுக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு சொன்னாங்க. அந்த ரெக்கார்டிங்கும் இருக்குது, எல்லாம் இருக்குது. வீல் வின் த கேஸ், டோன்ட் வரி. சிந்துஜாட விஷயம் சம்மந்தமாக எனக்கு விஷயம் எழுதி கொண்டிருக்கணும். உண்மையாகவே பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு சரியான கவலை. சிந்துஜாட விஷயத்தை வந்து எப்படி எங்களோட தமிழ் தேசியத்தை வந்து வெட்டி ரெண்டாக்கி விளையாடிச்சினமோ அதே மாதிரி சிந்துஜாட பிள்ளை வந்து யாருக்கு இப்போன்ட்டு சொல்லி இப்போ அதுக்குள்ள பூந்து சிந்துஜாட பிள்ளை வந்து அம்மம்மாக்கா அப்பாக்கான்னு சொல்லி ஏதோ இவங்களை ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ வீக் பண்ண. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய மெடிக்கல் ஹெல்ப் ஆகலாம். அதாவது மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் யார் வந்தாலும் எனக்கு சாட்சின்னு கூப்பிட்டேன் எக்ஸ்ட்ராவாக கோர்ட்ஸில் போய் இப்படி தான் இதை செய்திருக்கணும், இப்படி செய்யலைன்னு சொல்லுவேன். அது என் கடமை, என் தலையாய கடமை. மன்னர் இருந்து மண். அது மட்டும் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கவலைப்படுறேன். அண்டு கோர்ட்ஸ்லேருந்து வெளியால் வரைக்கில் வந்து மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சட்டவாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி நினச்சி எனக்காண்டி வந்து 15 பேர் ஒரு பக்கம் நின்று வாதிட்டதுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு குறை ஒன்று இருக்குது, நான் தேங்க் பண்ணல. வெளியால் வந்த பிறகு அப்படியே போயிட்டேன். இல்லை, நான் மன்னாரில் தான் இருந்தேன். மன்னாரில் திருப்பி வரைக்கும் படம் போட்டு தான் வந்தேன். நான் வந்து ஒரு லோ அபைடிங் சிட்டிசன். அதால் எனக்கு வந்து சட்டத்தை மதிக்கணும்னு ஆசை. அப்பா ஒரு போலீஸ். அதால் வந்து எனக்கு சட்டத்தை மதிக்கணுமெண்டு சட்டத்துக்கு புறம்பாக செயற்படணுமெண்டோ ஒரு ஆசையும் இல்லை. அதால் வந்து நான் என்னை வந்து வெளியால் கூட்டின்னு வருது. இந்த சட்டவாளர் வந்து ஆண்டன் மரியன்ஸ் வந்து என்னை வெளியால் கூட்டின்னு வந்து காரணம் தச்சமயம் அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாதுக்காண்டியும் மற்றது நீதிமன்ற அவமதிப்புகள் நடந்துடக்கூடாது காரணத்தால் தான் என்னை வெளியால் கூட்டிக் கொண்டு திருப்பி மெயின் ரோட்டில் கூட்டிகிட்டு போய் திருப்பி ஆகாஷ் ஹோட்டலில் மார்னிங் 8க்கு நான் உங்களை வேறு சொல்லி சொன்னேன் மீட் பண்ணுறதுக்கு. பட் நான் அதுக்கு முதலே வலிக்கிட்டேன். அது ஒரு சின்ன செக்யூரிட்டி ரிஸ்க் ஒன்று இருந்தது. தொடர்ந்து அங்கே இருக்கிறதில்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டபடியாக ஃபஸ்ட்டாகவே வெளியே நான் 6:30 போல் வலிக்கிட்டு வேறொரு ஹோட்டல் ஒன்றுக்கு மாறிட்டேன். அதுக்கு பிறகு அங்கே தான் இருந்தேன். நான் போய் பார்க்க வேண்டிய எல்லாரையும் பார்த்து நான் இந்த பக்கம் 2 லோயர்ஸில் வந்து கௌசல்யா லோயர், மடத்தின் அண்ணா, அதை விட தினேஷ், அதோட ஆண்டமரியன் ஆம்ஸு, அதோட பேர் தெரியாத லோயர்ஸ் ஜெஃப்ரானந்த் எல்லாம் வந்து நிறுத்தினேன். பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்தது. வளமையாக சொல்கிறது வந்து டாக்டர்ஸ் கூடாது, லோயர்ஸ் கூடாது என்று சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் பிள்ளை. இண்டிவிஜுவலாக யாராவது கூடான்னு சொன்னால் அது டாக்டராக இருக்கலாம், லோயராக இருக்கலாம், பேங்கராக இருக்கலாம், அக்கௌண்டனாக இருக்கலாம், பிஹெச்ஐயாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் கூட இருந்தால் ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் சொல்லக்கூடாது, அவை கூடாது இவை கூடாதுன்ட்டு. மற்றது டாக்டர்ஸ் மேரும் இப்போ கொஞ்சம் ஒரு ரிலக்டண்ட்டாக இருக்கணும் என்று சொன்னால் நான் அவைய கூடான்னு சொல்லி போடணும். இல்லை, நான் ஒருத்தரையுமே அப்படி கூடான்னு சொல்லிடுறேன். 1-2 பேர் பிள்ளை விட்டுன்றதுக்காண்டி நாங்கள் எல்லாரையுமே ஒரு சமூகத்தை, உதாரணத்துக்கு நான் தமிழ், சுத்த தமிழ், அதாவது நான் ஏதாவது பிள்ளை விட்டால் தமிழர் கூடான்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தமிழில். அது மாதிரி பிள்ளை தலையடிக்கன்ஸ் போய் ஓபிடியில் இருந்தாலும் அந்த பெரிய பிரச்சனை ஆயிரும். டக்ளஸ் தேவானந்த சார் சொன்னிருந்தார், உங்களை நாங்கள் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம் சாவச்சேரிக்கான்னு சொல்லி 1 மாதமாயும் அந்த வாக்குறுதியும் வந்து காத்துல போயிட்டுது. அப்போ நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க, நீங்கள் டக்ளஸ் ஆளாண்டு. இப்போ எனக்கு டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன மறுபடியும் சாவச்சேரிக்கு விடுவாரான்ற நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போயிட்டு இப்போ பேராதனியில் கூட லீவ் போட்டு தான் நிற்கிறேன். இந்த ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேரியர். மற்றது இப்போ இன்னொரு விஷயம் வந்து எங்களோட ஜூனியர் பேட்ச் வந்து 25 பேர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ் ஆகிருக்கு. நம்ம எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.